அமெரிக்காவில் கிராண்ட் கேனியன் ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு. அமெரிக்கன்ஸ் ஆல்வேஸ் சே அதான் ஓல்டஸ்ட் ஆஃப் மவுண்டன் ரேஞ்சஸ். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இந்தியா டஸ் நாட் நோ டு மார்க்கெட் இட் செல்ஃப். கிராண்ட் கேனியனை விடவும் ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ் ஆர் திருப்பதி. நீங்கள் திருப்பதியில் வெறும் ஊரை பார்த்தா புரியாது. பாபநாசம் டேம் தாண்டி காட்டுக்குள்ளே போகணும். காட்டுக்குள்ளே போனீங்கன்னா நல்லா ஒரு பாதி எவரெஸ்ட் உயரத்துக்கு பியூட்டிஃபுல் கிரானைட் ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஆகுது. அங்கே வந்து தும்புரு தீர்த்தம்னு ஒன்று இருக்கு, ராமகிருஷ்ண தீர்த்தம், குமாரத்தாரா, அந்த மாதிரி நிறைய அருவிகள். நான் அந்த காட்டிலெல்லாம் போய் தங்கி இருந்திருக்கேன். சீக்கிரம் விட மாட்டாங்க. We took a letter from Forest Department that we are going for Dhyanam with special permission. வாங்கினோம் அந்த காலத்தில். அங்கே போய் அந்த இடத்துல தான் இருந்தோம். ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், குமாரத்தாரா, வெரி ஏன்ஷியன்ட் வாட்டர், the most beautiful places possible. அதுக்கு ஏன் குமாரத்தாரான்னு பேருன்னா, முருகர் அங்கே இருந்து தவம் செஞ்சிருக்கார். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு முன்னாடியே முருகர் அங்கே தவம் செஞ்சிருக்கார். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம்னு ஒன்று எழுதுகிறார். அதை காஞ்சி காமக்கோட்டத்தில் அரங்கேற்றம் செய்கிறார். அதுக்கு திகழ சக்கரம் ஐந்துடையான் அப்படின்னு முதலடி எடுத்து கொடுத்ததே வந்து முருகன் தான். அதனால அது தப்பா இருக்க பாசிபிள் இல்லைன்னா அவரே தான் அதை எடுத்து கொடுத்தாரு. அதுல முருகன் சூரபத்மனை வதைக்கிறதுக்காக தன்னுடைய படைகளோடு போகிற காட்சியை வர்ணிக்கிற போது, பண்டு தான் உறைந்த வேங்கடப்பதியை தான் கண்டான். பண்டுன்னா பழைய காலத்துல, தான் உறைந்த என்றால் தான் வசித்து தவம் செய்த, வேங்கடப்பதியை திருவேங்கட மலையை தான் கண்டான் அப்படின்னா முருகன் தவம் செஞ்சிருக்காரு. வெங்கடாஜலபதிக்கு முன்னாடி முருகன் தவம் செஞ்சிருக்காரு. எவ்வளவோ ரிஷிகள் சித்தர்கள்லாம் தவம் செஞ்சிருக்காங்க. அதனால வைணவ பாசுரங்கள்ல திருப்பதியை சொல்ற போது வேங்கட வெப்பு எனும் வேதமலை அப்படின்னா, வேங்கட மலைங்கிறது வேதம் வந்து உருவான ஒரு மலை அப்படின்னு அந்த அளவுக்கு அது குளோரிஃபை பண்ணுவாங்க. திருமலையில் ஈருருவும் ஓர் உருவாய் இயந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, ஆழ்வார் பாசம். சிவன் அம்பாள் இல்லை நாராயணன் ரெண்டும் ஒரே வடிவமா வெங்கடாஜலபதியா நிற்கிது. ஈருருவும் ஓர் உருவாய் இயந்து அப்படிங்கிற வரியை பயன்படுத்துறாங்க. அங்க இருக்கிறது வந்து சங்கர நாராயண இல்லை சிவசக்தி சொல்லுவோம். மிகப்பெரிய ஆச்சாரிய பெருமக்கள் கூட திருப்பதி மலை மேல நடந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு தவழ்ந்து போனார்கள்னா இருக்கு. They don't want to keep their feet on that hill. ராமானுஜர்லாம் நான் மலைக்கு மேல வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அவருடைய சொந்தக்காரர் திருமலை நம்பிகளுக்கு அவர் நீ வந்தாதான் ஆச்சுன்னு இவர் வந்து அப்படியே முட்டில நடந்து மலையேறி ராமானுஜர் போய் சேவிச்சாருங்கிற மாதிரிலாம் ஆயிடும். ஸோ மிகப்பெரிய ஆச்சாரிய பெருமக்கள் கூட அந்த மலையை ரொம்ப புண்ணியஸ்தலமாக நினைச்சு they never even wanted to keep their foot on that. And there are so many things. அக்னிஹோத்திரம் ராமானுஜர் தாத்தாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்றாரு, காளி கோபுரம் மலை ஏறி போற வழியில காளி கோபுரம்னு இருக்கு. அங்க ஒரு பெரிய காளியோட பவர் இருக்கு. அண்ட் திருப்பதி மலை மேல காளியோட தவம் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு தோயிஸ் ஐயங்கா வெங்கடாஜலபதியே காளி தான் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அம்பாள் சொருப்பம் தான் அப்படின்னு. அண்ட் if you calmly look at why இவ்வளவு பேர் திருப்பதிக்கு போறாங்க, why so many people go there. எத்தனை பேர் ரொம்ப அழகா ஷாம்பு எல்லாம் போட்டு வளர்த்த முடியெல்லாம் மொட்டை போட்டுறாங்க. அண்ட் ராத்திரி 1:30 மணிக்கு போய் நின்று அங்க பிரச்சனை பண்றாங்க. ஈரத்துண்டை அவன் வந்து போயிருக்காரு இருந்ததான் உள்ள விடுறான். அண்ட் ரொம்ப பணக்காரனும் போறான், ரொம்ப ஏழையும் போறான். ஸோ அவ்வளோ பிரக்கியாதியா அந்த மலை இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, should be very ancient hill where so many souls have been connected to different formats of penance. வேற வேற குழம்புகளில் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவம் நடந்த போது யாரெல்லாம் அட்ராக்டடா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உலகத்தில் பிறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ அந்த ஒரு மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வருது, அங்கெல்லாம் போறாங்க.
அதனால சாமியே எப்படி இருக்காருன்னா ஒரு சமஷ்டி தெய்வமா இருக்காரு. திங்கட்கிழமை அவர் சந்திரனா இருக்காரு, செவ்வாய்க்கிழமை முருகனா இருக்காரு. தமிழ் இலக்கியங்கள்ல செவ்வாய்க்கிழமை இஸ் கால்ட் மாலவன் நாள். மாலவன்னா யாரு? பெருமாள். ஸோ மாலவன் நாள் சொல்றாங்க. அங்க இருக்கிற அருவி பேரு குமாரத்தாரா. தமிழ்ல குமரன், குமாரன்னா முருகன். அங்க கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய புஷ்கரணி இருக்கு இல்லையா, குளம், அதுக்கு பேரே சுவாமி புஷ்கரணி. சுவாமி சுவாமிநாத புஷ்கரணி. அதான் முருகன் சம்பந்தப்பட்ட. பெருமாள் கோயில்ல துளசியில அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனா திருப்பதியில வில்வத்துல பண்றாங்க. சகஸ்திரதல அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க, சகஸ்திர வில்வதல அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. வில்வத்துல பண்றாங்க. சிவாம்சம் இல்லைன்னா வில்வத்துல பண்ணிருக்க மாட்டாங்க. புதன்கிழமையில நாராயணனா இருக்காரு. வியாழக்கிழமையில குரு பார்க்க கோடி பாவம் கருன்னு கண்மையில் இருக்கிற நாமத்தை எடுத்துட்டு ஒரு நாமத்தோட எல்லாரையும் பார்க்கிறாரு. குரு பார்க்க கோடி பாவம் கெடுங்கிறது. வெள்ளிக்கிழமையில அவருக்கு அபிஷேகம் நடக்கிறது. அபிஷேகத்துல மஞ்சள் தேய்ச்சி அபிஷேகம் பண்றாங்க. ஏன்னா அவர் அன்னைக்கு அம்பாலா இருக்காரு, அவருக்கு பின்பக்கம் ஜடை இருக்கு. சனிக்கிழமையில அவர் நரசிம்மராவோ ஆஞ்சநேயராவோ வெங்கடாஜலபதி ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமையில சூரிய நாராயணா இருக்காரு. So all the days he is having a particular type of energy in the same idol. ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய ரெண்டு கையில அவர் நாகாபரணம் வச்சிருக்காரு. அது ராகு கேது. ஸோ 9 கிரகங்களுடைய எம்பாடிமெண்டா இருக்காரு. அதான் திருப்பதியோட மிகப்பெரிய பவர். எல்லாமா இருக்கிறார் அந்த இடத்துல. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் அபவுட் கொங்கண சித்தர் சமாதி முதல்ல இருந்துச்சா, சீனிவாசன் முதல்ல வந்தாரா, இதெல்லாம் அவருடைய கேள்விகள். நான் என்ன சொல்றேன், அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எவ்வளவு பேர் தவம் செஞ்சது. நாம யார சொன்னாலும், அது ராமரை சொல்றதா இருந்தாலும், கிருஷ்ணனை சொல்றதா இருந்தாலும், இயேசு, புத்தர், பரமாச்சாரியார், சிட்டி பாபா, யார சொல்றதா இருந்தாலும், they are all transferred energies. இந்த உலகம் தோன்றிய நாளில் இருந்து ஒரே ஆள் இருந்ததே கிடையாது. எனர்ஜி is neither created nor destroyed. It is transferred from body to body. ஸோ ராமாவதாரத்துல வேதவதி என்று ஒரு பெண்மணி ராமரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். ராமர் சொன்னாரா, அம்மா நான் இந்த பிறவியில ஏகபத்தினி வருதுனால முடியாது, அடுத்த பிறவியில எதிரியாவது உன்னுடைய ஆசை நிறைவேறும்னு அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வேதவதி தான் ஆகாசராஜனுடைய புத்திரியாக இங்க நாராயணவனம்னு ஒரு இடத்துல திருமலை போற இடத்துல அங்க பிறந்து பத்மாவதி என்ற பெயர்ல வளர்ந்தாங்க. ஸோ ராமாயண காலத்து வேதவதி was waiting to marry Lord Rama in some other form when he comes on the earth. அதான் பத்மாவதிங்கிறது. கிருஷ்ணாவதாரத்துல யசோத ரொம்ப நல்லா பார்த்துட்டா கிருஷ்ணரை. இருந்தாலும் அப்பப்போ ஒரு அடிச்சு ரகல பண்ணிட்டா. கிருஷ்ணர் சத்யபாமா ருக்மணி 2 பேரும் கல்யாணம் பண்ண போதும் she was not present in the wedding because அங்க இருந்த ஆயர்பாடி வேற, கிருஷ்ணர் பின்னால துவாரகாக்கெல்லாம் வந்துட்டார். அதனால அவருக்கு அந்த கல்யாணத்துக்கெல்லாம் அந்த காலத்துல என்ன ரயிலா ஏற முடியும், பாசிபிளே வரல. அண்ட் அவளுக்கு ஒரு நிறைவேறாத ஆசை இருந்தது. கிருஷ்ணரை நம்ம இன்னும் நல்லா கடவுளை கொஞ்சம் மாதிரி கொஞ்சிருக்கலாம், நம்ம படவராசில நல்ல சாப்பிட்டேன்னு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோமே அப்படின்னு ஒரு குறை இருந்தது. ரெண்டாவது, கிருஷ்ணருடைய எந்த கல்யாணத்திலையும் நாம பார்ட்டிசிபேட் பண்ணலையே என்ற ஒரு குறை இருந்தது. ஸோ கிருஷ்ணாவதாரத்துல இருந்த அவளுடைய குறை, அவள் பகலாமாலிங்கிற ஒரு தவ மூதாட்டியாக திருமலை மேல தவம் செய்து கொண்டிருக்கிற போது சீனிவாசனுக்கு அவ பணிவிடைகளை செய்யறான். சாப்பாடெல்லாம் நல்லா போட்டு அவளே போய் பத்மாவதி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி குபேரன்கிட்ட கடன் வாங்கி சீனிவாச கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்கிறான். அப்ப அவளுடைய கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தவளுடைய யசோதையுடைய ஆசைகள் வெங்கடாஜலபதியா அவர் இந்த வருடத்துல சீனிவாசனா வந்த போது நிறைவேறிச்சு. அண்ட் ராமராய் இருந்தால்தான் வெங்கடாஜலபதியா வந்தார் என்று பாசுரமே இருக்கு. கண்ணாறு கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாரம் விளக்க சரஞ்சர வைத்தாய், நான் ராவணேஸ்வரனுடைய பரந்த மார்பு பிளந்தும்படியாக அம்பை விட்டவனே ராமன் அர்த்தம். ஸோ கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் யாரு? ராவணேஸ்வரன். விண்ணாகம் பரந்த மார்பு, பிளக்கும்படி சரம் செல உயித்தாய் என்றால் அம்பை விட்ட ராமனேன்னு அர்த்தம். அடுத்த வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு கனெக்ட் டு திஸ் ஆன்சர் டு திஸ் क्वेश्चन. அண்ணா அண்ணா என்ன?
பிராமின் லேடிஸ் ஹஸ்பண்ட் கூட அண்ணான்னு கூப்பிடுவாங்க. ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அண்ணா. வினோதனும் வேங்கடமா மலைமேக அண்ணா, தேவர்களும் வழிபடக்கூடிய மாதிரி வேங்கட மலை மேலே இருக்கிற அப்படின்னு சொல்லி வரும். அப்ப ராமன் வந்தாருங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ரெண்டாவது ப்ரூஃப் வெங்கடாஜலபதியோட சுப்பிரபாதம். கௌசல்யா பிரஜாராமா, கௌசல்யனுடைய மகனாக பிறந்த ராமன் தான் அவர் தூயிலே எழுப்புறாங்க கலங்கத்தால. So it is a combination of different forms in one. ராமரா வந்தது, கிருஷ்ணரா வந்தது, அதுக்கு முன்னால முருகரா இருந்தது, எல்லாம் ஒரே ஆள் தான். அதனாலதான் திருப்பதிக்கு பவர். So you can't confine him to the body called வெங்கடாஜலபதி or சீனிவாசன். நியாயமா பாத்தீங்கன்னா சீனிவாசன் அவர் லைஃப்ல பெரிய இப்ப நடக்குது. ஆனா அவர் அந்த பிசிக்கல் பாடியில புத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த போது ஒன்றும் நடக்கல. There were no miracles. அவர் புத்துக்குள்ள உட்கார்ந்தாரு. ஒரு பசுமாடு போய் ஆஸ் யூஷுவல் எல்லா ஊர்லயும் இந்த பசுமாடு பால் சொல்லிடுற கதை உண்டு. அந்த மாட்டுக்காரன் போனார், போய் அடிக்கிறான். இந்த உள்ள இருக்கிற ஒரு தலையில அடிபட்டுடுது. இப்படி எல்லாம் கதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. தென் அவர் சாபம் கொடுத்துடுறாரு, நீ வேதாளமா போயிடுன்னு சொல்லிடுறாரு. ஸோ அவன் வேதாளமாய் சுத்திக்கிட்டான். எனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுமோ அன்னைக்குதான் நீ இந்த வேதாளத்திலிருந்து மனுஷனா மாறுவேன்னு வேற சொல்லிவிட்டாரு. ஸோ இந்த ஹோல் ஆஃப் சீனிவாச கதையில அவர் ஒரு விளக்கையும் பண்ணதே இல்லை. ஒருத்தன் பிசாசா மாத்தி மனுஷனை மாத்துறதால நீ கண்ணில் விளக்கெண்ண விட்டு தெரிப்பாரு. ஒரு விளக்கலும் கிடையாது அந்த ஜென்மால, அந்த பிசிக்கல் பாடியில. இப்ப பண்றாரு. இப்போ நின்றுட்டு இருக்காரு. கலியுகம் வர்றது நான் வரம் கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். யார் பண்ணாலும் நல்லது பண்றாரு, எல்லாம் நல்லது நடத்துறது. அண்ட் இஸ் a physical presence also. நானே ஒரு தடவை திருப்பதியில அங்க போய் உட்காந்து, எல்லாரும் தான் மலை மேல இருக்கீங்க, முருகர் மலை மேல இருக்காரு, நரசிம்மசாமி மலை மேல இருக்காரு, சபரிமலையில ஐயப்பன் இருக்காரு, நீயும் மலை மேல இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி இது பதில் சொல்லுன்னு சொன்னேன். அப்போ அந்த கோயில்ல இருந்து ஒரு குருக்கள் வந்தாரு. அதாவது நான் மைண்டுக்குள்ளதான் மலையாளபதியை கேட்டுன்னு இருக்கேன். அந்த ஐயனார் வருவார் சொல்றாரு, கொண்ட மீது உண்டு தண்ணி நேனே நேனே அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாரு. எல்லா மலை மேல இருக்கிறவனும் நான் தான் நடத்துறாரு. கொண்ட மீது உண்டு தண்ணி நேனே நேனே அப்படின்னு எனக்கு பதில் கிடைச்சு. அப்ப அவர் லிவிங் பிரசன்ஸா இல்லைன்னா நான் கேட்கறதுக்கு எப்படி உடனே சூடா பதில் வரும். இஸ் எக்ஸிஸ்டிங்.